ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சுவையான என்ன பண்ண போனால் வட்டலப்பம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 150 கிராம் நான் சீனி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம். கூடவே ஏலக்காய் தூள் போட்டுருங்க. ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. தூள் இருந்துச்சுன்னா தூள் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 8-9 பீஸ் போடுங்க. இது ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நான் தேங்காய் பால், இது கட்டியான பால், 4 முட்டை, இதையும் அடித்து வச்சிடலாம். தேங்காய் பால் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து பால் ஃபஸ்ட்டு புளியிறீங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து வச்சுருங்க. 2வது பால் 3வது பால்லாம் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுங்கள். தலைப்பால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கணும். முட்டையை அடித்தாச்சு. இப்போது நம்ம சீனியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீனியவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கலக்கினதுக்கு அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. 10 நிமிஷம் விடாமல் நல்லா இதை அடிக்கணும். பாருங்கள், அடித்தாச்சு. இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் போட்டால் போதும். ஸ்வீட்டுக்கு சால்ட்டு போடணும், ஒரு பிஞ்சு, ரொம்ப வேண்டாம். தேங்காய் பால் இதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பை எடுத்து இறுத்து வச்சுடுங்க. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் தடவிடுங்க கீழே. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இதில் வேர்வை தண்ணி, அதாவது அந்த தண்ணி நம்ம பாயில் பண்ணும்போது தண்ணி வரும் இல்லையா, அது உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணியாச்சு. இதை மூடிடலாம். கண்டிப்பாக இதை மூடணும், இதை மட்டும் வச்சிடாதீங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடலாம். குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று உள்ளே வச்சுடுங்க. அதுக்கு மேலே இதை தூக்கி வைக்கணும். வச்சு ஒரு 7-8 விசிலாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் வைக்கணும். வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது, ஒன்றுமே இல்லை. தேங்காய் பால், சீனி, முட்டை, இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சே சாப்பிட்ருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டானது, அவ்வளோ ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.